ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அரிசி உப்புமா செய்ய போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பட்டாணி. இது அரிசி பச்சை அரிசி, ரேசன் அரிசிங்க. நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு உடச்சி எடுத்துக்கணுங்க. இது ரவா பதத்துக்கு உடைக்கணுங்க. இது பவுடரை ஜலிச்சு எடுத்துடணுங்க. வெள்ளை வெங்காயங்க, வெளில வந்துச்சு வாங்கினேன். தண்ணியை ஒரு அடுப்பில் ஊற்றி கொதிக்க வைங்க. கடாயை அடுப்பில் வச்சு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றுங்க. 1 ஸ்பூன் நெய் போடுங்க. நெய் வாசனைக்காகங்க. கடுகு 1/2 ஸ்பூன் போடுங்க. கடுகு பொரிஞ்சோடனே கடலப்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் போடுங்க. முந்திரி இருந்தாலும் போட்டுக்கலாங்க. மிளகு 1/2 ஸ்பூனு, ஜீரகம் 1/2 ஸ்பூனு. அரிசி உப்புமாவுக்கு மிளகு ஜீரகம் போட்டால் ரொம்ப வாசனையாக இருக்குங்க. ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போடுறேன். நல்லா எல்லாம் வறுந்தோடனே வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் எவ்வளோ வேணாலும் போடலாங்க. நிறையா வெங்காயம் போட்டால் அரிசி உப்புமா சூப்பராக இருக்குங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்கி கொடுக்குறேன். அடுத்தது கருவேப்பிலை போடுறேன். அடுத்தது இஞ்சி போடுறேன். நல்லா வதக்கி கொடுங்க. அப்புறம் பட்டாணி, பச்சை பட்டாணி இருந்துச்சு போடுறேன். இருந்தால் போடுங்க, இல்லைன்னா தேவையில்லைங்க. நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் அரைப்போதான் வெந்தோடனே சின்ன டம்ளரில் 2 டம்ளர் நொய் போடுறேங்க. அது 4 பேர் சாப்பிட்லாங்க. இதுதாங்க, வதக்காமல் தண்ணியை ஊற்றிட்டா நல்லாவே இருக்காது. அது அரிசி நல்லா வதக்கணுங்க. லைட்டாக ரெட்டிஷாக ஆகணும். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. கொதிக்கிற தண்ணியை எடுத்து அதில் ஊற்றுங்க. அளவு 2 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். நான் அந்த அரிசிக்கு மேலே தண்ணி நிற்கிற மாரி பார்த்து ஊற்றுவேங்க. அதான் எனக்கு அளவு. அரிசிக்கு மேலே தண்ணி நிற்கணும். கொஞ்சம் கிளறி கொடுங்க. டக்குன்னு அடுப்பை சிம்மில் வைங்க. ஒரு தட்டை போட்டு மூடி வைங்க. 10 நிமிஷம் இருக்கட்டுங்க சிம்மிலேயே. நடுவில் ஒரு தடவை திறந்து கிளறி விடுங்க. எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். உதிரி உதிரியாக அருமையாக இருக்குங்க. அரிசியை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வதக்குறீங்களோ அந்த உப்புமா சூப்பராக இருக்கும். இந்த உப்புமாவுக்கு எந்த சட்னி வேணாலும் சூட் ஆகுங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லியை தூவிக்கிட்டேன். நான் கார சட்னி வச்சுருந்தேன், அதை வச்சு சாப்பிட்டேங்க. சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி, நாட்டு சர்க்கரை, இட்லி பொடி எல்லாமே சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.